ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் 9/6/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நடந்த மேக்ஸ் கொஸ்டினோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஒருவர் 12,000 5% கூட்டுவட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார். நிரந்தர வைப்பு முதிர்வு தொகையாக அவர் எவ்வளவு பெறுவார்? ஸோ இது வந்து ஆர்டிஆர் ரெக்கரிங் டெபாசிட் வந்து கூட்டுவட்டிக்கான ஃபார்முலா வந்து A = P × 1 + R/100/n. ஏங்கிறது அமௌண்ட்டு, பிங்கிறது பிரின்சிபல், அது அசல், 1 + Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதம், என்னங்கிறது காலம். விசிட் பண்ணால் பிங்கிறது அசல் 12,000, ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட் 5%, 2 வருஷம், ஆண்டு 2 ஆண்டு. ஸோ இது எஸ்டிமேட் பண்ணால் 5க்கு 100 கிடைக்கலாம். ஒவ்வொரு 5 5 20 100. ஸோ 1/20 போடலாம். ஸ்கொயர் அப்படியே இருக்குது. அது திரும்ப எஸ்டிமேட் பண்ணும்போது 20 × 1 20 + 1, அப்போ 21/20 வரும். இது எப்படி எஸ்டிமேட் பண்ணோம்னா இந்த 20 × 1 அப்போயும் 20 தான் வரும், ப்ளஸ் இந்த 1, அப்போ 21/20 வரும். அதான் இங்கே போட்டிருக்கோம். இதில் ஸ்கொயர் இருக்குது, அப்போது 21/20 பவரில் ஸ்கொயர் வரும். அது 12,000 × எப்படி எழுதலாம்னா 21/20 × 21/20 எழுதலாம். சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா கிடைக்க வேண்டிய ஆன்சர் தான் வந்து 13,230. அடுத்த கொஸ்டின், A = 1 B = 2 அந்த இடத்துல போகும்போது HCF மீசிமா எதற்கு சமம் இல்லை அப்படி கேட்டிருக்காங்க. ஏபிசி எழுதிருக்காங்க. இப்போ ஏனா 1, பினா 2 அப்படியே போயிட்டு இருக்குது. அதேமாதிரி இசட் வரும்போது இசட் 26 வரும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் காமனாக இருக்குது. எது காமனாக இல்லைன்னு கேட்டாங்க, இது சமம் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சமம் இல்லை. இப்போ எக்ஸுக்கு வேல்யூ போட்டோம்னா 24, ஏபிசின்னு எழுதும்போது 24வது எழுத்தாக எக்ஸ் வரும், இ வந்து 5வது எழுத்தாக வரும், எஸ் 19வது எழுத்தாக வரும். இதில் எக்ஸுக்கு 24, இ வேல்யூ 5, எஸ் வேல்யூ 19, ரெண்டையும் கூட்டினோம்னா 24. இதுக்கும் இந்த தேர்ட் ஆன்சர் பார்த்தோம்னா ஏக்கு வந்து 1, சி 3வது நம்பரு, ஹச்சுங்கிறது 8வது எழுத்து. இப்போ 3 1 8 3 கூட்டினோம் 12 வருது. இங்கே ஏசிஎஸ் அதே தான் இருக்குது, பட் இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ 1 × 3 × 8 போட்டோம்னா 24, 24. இது 24, இது 24, 24. இதில் மட்டும் 12 இருக்குது. இதில் 12 இருக்கிறதுனால இதுதான் வந்து சமம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீது எல்லாத்துலேயுமே 12 இருக்குது. இதில் பார்த்தோம்னா ஏ வந்து முதல் இடத்துல இருக்குது, பி 2, சி போட்டோம்னா 3, அதுமாரி இ 5 வரும், எஃப் 6, ஜி 7, ஹச் 8, அதுமாதிரி தான் போடுறதில்ல. இதுவே ரூட்டுக்குள்ள ரூட் வந்துட்டு இருந்தாவே எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் பவர் 1 தான் வரும். அதான் ஆன்சர். இப்போ 5/1. ரமிளா கூறுகையில், எனது மாமனாரான ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? இதான் கொஷின். இங்கே போட்டிருக்கேன். இப்போ எனது மாமனாரான ஒருத்தர் இருக்காங்க, ரமீலா வச்சுக்கோ. ரமீனோட மாமனார் ராமநாதன். ராமநாதன் ஒரே மகன் ராமன். இப்போ ராமநாதன் மகன் யாருன்னா ராமன். அப்போ ராமனும் ரமீலாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ராமன் ரமீலா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஸோ இதுக்கு நமக்கு தேவையில்லைங்க. இப்போ ராமனோட பையன் ஒரே மகனான ராமன் ராகவியின் தந்தை. அப்போ ராமனோட பையன் யாருன்னா ராகவி. கொடுத்துருக்காங்க ராமன் ராகவியின் தந்தைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ராகவியின் தந்தை யார்? ராமன். அப்போ ராமனோட பையன் தான் ராகவி. ரமணிங்கிறது ராகவியின் சகோதரி. இப்போ ரமணி அது யாருன்னா ராகவியோட சகோதரி. இப்போ இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தங்கச்சி, ராகவியும் ரமணியும். யாருக்கு? ராமனோட பிள்ளைங்க. இப்போ ராமன் யாருன்னா ராமநாதனோட மகன், ரமணி யாருன்னா ராமனோட மகள். அப்போ இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ராமநாதனுக்கு ரமணிக்கு தொடர்பு கேட்டிருக்காங்க. இப்போ ராமநாதன் ரமணிக்கு பார்த்தோம்னா பேத்தி வரும். பையனோட பொண்ணு வந்து ராமனோட மகன் வந்து ராமநாதனோட மகன் ராமன், ராமனோட மகள் ரமணி.
அதனால் பேத்தி. அடுத்த கொஷின். 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாளில் 1540 சம்பாதிக்கிறாங்க. இப்போ 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் 1200 சம்பாதிப்பாங்க? இதான் கொஷின். ஆன்சர் பார்த்தோம்னா ஒரு நாள் வேலைக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் வேலைக்கு எவ்வளோ, ஒரு நாள் வேலை எவ்வளோ, ஒரு ஆணோட வேலை எவ்வளோ, ஒரு பெண் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ இந்த 3 ஆண்கள் ப்ளஸ் 4 பெண்கள், 3 ஆண் ப்ளஸ் 4 பெண்கள் கொண்டு 7 நாளில் 3780 சம்பாதிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ டிவைட் பை 7 போட்டால் கிடச்சிரும் 1540. அதேமாதிரி அடுத்ததில் 11 ஆண்கள் 13 பெண்கள் 8 நாளைகள், அது அங்கே இருக்குது. 11 ஆண்கள் 13 பெண்கள் 8 நாளைகள் 1540 டிவைட் பை 8. தேர்டு இந்த கொஷின் கேட்டிருக்கேன்னா 7 ஆணும் 9 பெண்கள் 1200 எத்தனை நாள் சம்பாதிப்பாங்க? இப்போ 7 ஆண்கள் 9 பெண்கள் 1200 டிவைட் பை எக்ஸ், எத்தனை நாளும் தெரியாது, எக்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 1, இது 2 ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை 11, இது வந்து 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × 11 அப்புறம் வரும் 3 × 11 33, 4 11 44, 540 × 11 5940. செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆல் பெருக்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். 3ஆல் பெருக்கணும்னா 11 × 3 33, 13 × 3 39, 1880 × 3 5640. ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அதில் கேன்சல் பண்ணுறக்க கீழே எல்லாத்தையும் மைனஸ் போட்டுக்கிறோம். இப்போது இதில் 33 + 33 -1 கேன்சல் ஆகிடும். இதில் 44 -39 மிச்சம் 5 இருக்கும். 5 பெண்கள் 5940 5640 கழிச்சோம்னா 300 இருக்கும். இப்போ 5 பெண்கள் 300னா ஒரு பெண் எவ்வளோ வரும்? 5 பெண்கள் ஈக்குவல் டு 300. அப்போ ஒரு பெண் வரும், இதை கட் பண்ணோம். 1 5 5 6 5 30, 0 அப்படியே போட வேண்டியதான். ஒரு பெண்ணோட வருமானம் வந்து 60 ரூபாய். ஒரு பெண் ஒரு நாளைக்கு 60 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஆணிக்காலம் பார்க்கணும். இதை கொண்டு போய்ட்டு ஈக்குவேஷன் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்ம 1ல் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணோம்னா 3 ஆண் ப்ளஸ் 4 பெண்கள். இப்போ 4 ஒரு பெண்ணுக்கு 60ன்னு போட்டுச்சு. 6 நாள் 24 240 ஈக்குவல் டு 540. 3 ஆண்களுங்கிறது 540 -240 மிச்சம் 300 வரும். இப்போ 3 ஆண்கள்ங்கிறது 300னா ஒரு ஆண் எவ்வளோ வரும்? 100. இப்போ ஒரு பெண்ணோட வேல்யூ 60, ஒரு ஆணோட வேல்யூ 100. அது கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 3னா இதை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த ஈக்குவேஷனில் அது இங்கே இருக்குல்ல இந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணோம். 7 ஆண்கள் + 9 பெண்கள் ஈக்குவல் டு 12400 டிவைட் பை எக்ஸ் அதில் பண்ணோம். 7 ஆண்கள், ஆணுக்கோட வேல்யூ 100 ப்ளஸ் 9 × பெண்கள், பெண்ணோட வேல்யூ வந்து 60 ஈக்குவல் டு 12400 டிவைட் பை எக்ஸ். 7 × 100 700, 9 × 6 6 54 540 அப்படி வச்சுக்கிறோம். இந்த 700 550 கூட்டோம்னா 1240. இங்கே இருக்குது 12400. கட் பண்ணால் மிச்சம் 10 இருக்கும். இப்போ எக்ஸ் வேல்யூ 10. 7 ஆண்கள் 9 பெண்கள் 10 நாளில் 1200 சம்பாதிக்க முடியும். ஆன்சர் வந்து 10 நாட்கள். 7 ஆண்கள் 9 பெண்கள் 1200 சம்பாதிக்கிறதுக்கு 10 நாட்கள் தேவைப்படும். அதான் ஆன்சர். ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மெய்ப்பெரு வட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை? இதற்கு ஆன்சர் 1. இது அரைக்கோளம் கொடுக்காம கோலன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து எண்ணற்றன்னு வரும். பட் அரைக்கோளம்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஆன்சர் வந்து 1 தான். ஒரு அரைக்கோளத்தில் இது கொட்டம் வச்ச மாதிரி இருக்கும். இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் வட்டம் வரும், பெருசாக இருக்கும். அதான் வந்து மீப்பெரு வட்டங்கள் எண்ணிக்கை. ஒரு வட்டம் தான் போட முடியும். அதுக்கடுத்து சின்ன வட்ட சின்னம் இப்படி போட்டோம்னா அதுக்குள்ளே தான் வரும். அப்போ மீப்பெரு கிடையாது, அதோட சின்னதாக தான் இருக்கும். இப்படி போட்டாலும் அரை வட்டம் தான் வரும், முழுசாக வராது. ஸோ கோலன் கொடுத்தா எண்ணற்றவை, அரைக்கோளன் கொடுத்தா 1.
அடுத்த கொஸ்டின். உயரம் 4 மீட்டர், அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு எவ்வளவு? உருளையின் கன அளவு ஃபார்முலா V = πr²h. இதில் இந்த வீணா கன அளவு, πr²ங்கிறது ஏரியா, அது பரப்பளவு. πr² டேட்டா இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. πr² வந்து ஏரியா, அது பரப்பு, அது வேல்யூ 500 சதுர மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 500 சதுர மீட்டர் 500 மீட்டர் ஸ்கொயர். h வேல்யூ 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டேரக்ட் சப்ஸ்டிட் பண்ணுறது தான். πr²க்கு பதிலாக 500, ஹச்சுக்கு பதிலாக 4, 500 400 520 மிச்சம் 2 0 போட்டு கொண்டது 2000 மீட்டர் கியூப். ஏற்கனவே 500க்கு வந்து சதுர மீட்டர், சதுர மீட்டர்னால் இங்கிலீஷில் மீட்டர் ஸ்கொயரு. இங்கே ஒரு ஹச்சோட வேல்யூ மீட்டர், அப்போ என்ன வரும்? மீட்டர் கியூப்னு வரும் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். கையால் 5 டசன் முட்டையை வாங்கினா அதில் 45 முட்டை நல்ல முட்டை, மீதி முட்டைலாம் கெட்ட முட்டை. கெட்ட முட்டை சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு டஜனுங்கிறது நமக்கு 12ன்னு தெரியும். 5 டஜன்னா 5 12 60 முட்டை வாங்கியிருக்காங்க. அதில் 15 முட்டை கெட்ட முட்டை, 45 முட்டை நல்ல முட்டை சொல்லியாச்சு. மிச்சம் இருக்குன்னா 15 முட்டை கெட்ட முட்டை. 60ல் அதான் 5 டஜன் 60, 45 முட்டை கழிச்ச மிச்சம் இருக்குன்னா 15 வந்து கெட்ட முட்டை. அப்போ பர்சன்டேஜ் போட்டு பார்க்கணும். 100% இது பர்சன்டேஜ், இங்கே இருக்கிறது கவுண்ட்டு. 100%ங்கிறது 60. அப்போது எத்தனை பர்சன்டேஜ் வந்து 15 முட்டை இருக்கும்? இந்த கொஷின். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 100 × 15 6 60 × x. 60x = 100 × 15 அடித்தோம்னா 1 5 5 4 5 60. இப்போ 4 1 4 25 4 100. x = 25. ஆன்சர் 25%. கெட்டுப்போன 15 முட்டையோட சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 25. நல்லா இருக்க முட்டையோட சதவீதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 75. சண்டே 2, டியூஸ்டே 3, தேர்ஸ்டே 2, இதனால் மண்டே விதி என்ன கேள்வி கேட்டாங்க. இந்த வவ்வல்ஸ் கூட எத்தனை தான் கவுண்ட் போட்டுருக்காங்க. சண்டே பார்த்தோம்னா வவ்வல்ங்கிறது AIOU தான் வவ்வல், அது உயிரெழுத்துக்கள் சொல்கிறது ஆங்கிலத்தில். ஆங்கில உயிரெழுத்துக்கள் வந்து AIOU வவ்வல்ஸ்ன்றது. இதில் பார்த்தோம்னா AEIOU, இதில் U இருக்குது, A இருக்குது, 2 எழுத்து இருக்குது, அது 2. டியூஸ்டே UEA 3 எழுத்து இருக்குது. தேர்ஸ்டேல UA 2 எழுத்து. மண்டேல பார்த்தோம்னா OA 2 இருக்குது. ஆன்சர் வந்து 2. மண்டே மதிப்பு என்னென்னா 2 உயிர் எழுத்துக்கள் இருக்குது. இப்போ விடை 2. அடுத்த கொஸ்டின். கித்தனை கொண்டு 700 சென்டிமீட்டர் ஆரமுள்ள 24 மீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பு வடிவ கூட உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தனின் அகலம் 4 மீட்டர்னால் அதோட நீளம் என்ன? இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஒரு கித்தன் ஒரு துணி வச்சுக்கோங்க. துணி இருக்குது, இதோட அகலம் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நீளம் எவ்வளோன்னு தெரியல. இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அப்படியே சுருட்டி இதேமாதிரி ஒரு கூம்பு செய்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கூம்போட ஆரம், அதான் சென்டர்லேருந்து இதை வரல இருக்க டிஸ்டன்ஸ் ஆரம் 700 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 7 மீட்டர். இதோட உயரம் இது சென்ட்ரல்லேருந்து ஹைட்டு இங்கே பார்த்தோம்னா இது L கூம்பு இருக்குது. இது எடுத்தோம்னா இது L ஹைட்டுங்கிறது இதை சென்டரில் இருக்கிறது தான் ஹைட்டு. இங்கேருந்து டிஸ்டன்ஸ் வந்து R வேல்யூ 700 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 700 சென்டிமீட்டர் 7 மீட்டர். ஹைட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 24 மீட்டர் கொடுத்துருக்காங்க. L ஸ்லாண்டிங் கண்டுபிடிக்கணும். L வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்கணும். Lக்கு ஃபார்முலா என்னென்னா L = √L² + L = √H² + R². H வேல்யூ 24. பார்த்தா ஹச்சுங்கிறது இந்த வேல்யூ உயரம். H 24² ப்ளஸ் ஆறுங்கிறது 700 சென்டிமீட்டர்னு இருக்குது, அது மீட்டராக மாற்றிக்கணும். 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர். 700 சென்டிமீட்டருங்கிறது 700 மீட்டர்னு வரும். 7 மீட்டர். 24² ப்ளஸ் R² வந்து 7² 24²னா 576. 7² 49. கூட்டமாக 625 வரும். ரூட் எடுத்தோம்னா 625க்கு ரூட் எடுத்தால் 25 625.
எல்லுங்கிறது 25. கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஒரு இப்படி ஒரு பேப்பர் இருக்குது, ஒரு போர்வை இருக்குது, ஒரு துணி இருக்குது. அந்த துணியை இப்படி சுருட்டி இந்த மாதிரி கூம்பு செஞ்சுருக்காங்க. கூம்போட விலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இதை லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி இருக்கிறத வந்து இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ இதை தான் இப்படி மாற்றிருக்காங்க. இப்போ ரெண்டும் வந்து ஈக்குவல் தான். இதோட ஏரியாவும் சமம் தான். இதுக்கு ஏரியா பார்க்கணும்னா ஃபார்முலா πr/l. πr வந்து கூம்போட புறப்பரப்பு. அதே செவ்வகத்துக்கு பார்க்கும்போது லென்த் அண்ட் பிரெத்து, நீளம் அண்டு அகலம். பைக்கு வேல்யூ 22/7. ஆறுங்கிறது ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் இருக்குது. மீட்டர் பார்க்கும்போது 7 மீட்டர். எல்லுங்கிறது கண்டுபிடிச்சோம் 25. அதுக்கடுத்து எல் அண்டு பி. எல் வேல்யூ தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அதான் எல் தான் கேட்கணும். அகலம் வந்து 4 மீட்டர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடிச்சோம்னா 7 கீழே அடிச்சிடலாம். 22 பெருக்கல் 25 போட்டோம்னா 550 ஈக்குவல் டு எல் இன்ட்டு 4. இப்போ எல் ஈக்குவல் டு 550/4 சொல்லி பண்ணோம்னா 137.5 மீட்டர். இது ஆன்சர். 137.5 மீட்டர் நீளம், 4 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு துணியை தான் இந்த 700 சென்டிமீட்டர் மற்றும் 24 மீட்டர் உயரமுள்ள கூம்பாக மாற்ற முடியுது. அடுத்து என்னன்னு கேட்டுருங்க. 1, 2, 6, 24, 120. ஏன்னா அதுக்கடுத்து இன்ட்டுன்னு போயிடுது. இப்போ 1 × 2 இப்போ என்ன வரும்? 2 × 3 போட்டோம்னா 6 × 4 அதனால் 24 × 5 இப்போது 120 × 6 720. அதான் ஆன்சர். இரண்டுகளின் மீப்போவா மற்றும் அவற்றின் மீசிமா 693. ஒரு எண் 77 மற்ற எண் கேட்டுறாங்க. இப்போ 2 எண் எக்ஸ் அண்டு ஒய் இருக்கும்போது இதோட மீசிமா எல்சிஎம் ரெண்டு HCF. இது ஒரு ஃபார்முலா. ரெண்டு எண்ணோட பெருக்கல் பலனும் அதோட மீசிமா மீப்போட பெருக்கல் பலனும் சமம் அப்படின்னு இருக்குது. அது வேறு இரு எண்கள் என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கல, ஒரு எண் தான் கொடுத்துருக்காங்க. 77 எண் தெரியாது, அதான் ரெண்டு எண் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். அதோட மீப்போ வா 11 மீசிமா 673. 77 எக்ஸ் ஈக்குவல் டு 11 × 693. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 77 கீழே கொண்டு போயிடுவோம். சொல்லி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 11 7 11 77 நம்ம 7 வரும். 693/7 அடித்தோம்னா 7 7 9 63. மிச்சத்தில் 6 இருக்கும். 9 63. ஆன்சர் 99. இப்போ 100 எண் என்னன்னு கேட்டோம்னா 99. வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெயை முறையே 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 கலனில் வச்சிருக்காரு. சம்பள கொண்ட கொள்கலனில் 2 எண்ணெயும் நிரப்பி விற்க விரும்பினார். எங்கள் கொள்கலனின் அதிகபட்ச கொள்ளளவு எலிச்சியம் எடுக்கணும். 120 180 2 இருக்குது. ரெண்டுமே ஒரே கொள்கலனில் விற்கணும்னு ஆசைப்படுறாரு. கமிஷன் பார்த்தோம்னா 6 அடிக்கலாம். சின்ன சின்ன போட்டாலும் போடலாம். 6 அடித்தோம்னா 60 போட்டோம்னா 2 3 கிடைக்கும். பிரித்து போட்டோம்னா போட்டிருக்கேன் 180 இருக்குது. 180 சின்ன நம்பரை போட்டோம்னா 2 போட்டோம்னா 1 2 6 2 12 60. அது 12 வந்து 9 2 18. அப்போ 9 0 போட்டுக்கிறோம் 90. அதுக்கடுத்து திரும்ப சிம்பிளி பண்ணும்போது 120 180 நல்லா அடித்தோம்னா 6 2 12 0 போட்டுக்கிறோம். 9 2 18 9 0 அப்படி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து திரும்ப 2 போகலாம் 3 போகலாம். 2 போட்டோம்னா 2 6 30. இங்கே 2 அடிக்கும்போது 9. இப்போ 4 2 8 மிச்சம் 1 இருக்கும் 10 2 10. அப்போ 5. இந்த 3 போட்டு அடிக்கிறோம். 3 அடித்தோம்னா 5 3 30 15 3
45. இதை 3 படத்தை படிக்கிறோம். 10,15 இருக்குது. 3 வைக்கும்போது 3 வராது, 2 வராது, 5 வரும். 5 அடிக்கும்போது 2 10, 3 15. இதுக்கப்புறம் 2க்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. காமன் ஃபேக்டர் 1 தான் வரும். சுதர நிப்பாட்டிக்கலாம். அதான் வரும் 2 2 3 5. இதை பெருக்கணும். 2 2 3 5 பெருக்கணும்னா 2 2 4. இங்கே 4 பெருக்கல் 3 3 12. இங்கே இன்ட்டு 5 12 5 60. ஆன்சர் 60. த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 4y ஈஸ்ட்டு 4x + 6y ஈக்குவல் டு 22 ஈஸ்ட்டு 32 எனில் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய் என்பது என்ன? இந்த கொஷின் அது இருக்குன்னா 3x + 4y ஈக்குவல் டு 22 அப்படின்னு சொல்லணும். 3x + 4y ஈக்குவல் டு 22. அதேமாதிரி 4x + 6y ஈக்குவல் டு 32. இந்த பிரிச்சு எழுதியிருக்கோம். இந்த பிரிச்சதுக்கு ரெண்டையும் சிலிவ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 4 பெருக்கிறோம், ஈக்குவேஷன் 2 3 பெருக்கிறோம். ஈக்குவேஷன் 1 இது 4 பெருக்கு என்ன ஆகும்? 3 12x 4y இருக்குது. இப்போது 4 16y 22 இருக்குது. 4 பெருக்குன்னா 88. அடுத்து ஈக்குவேஷன் 2 3 பெருக்கிறோம். 3 12 6 3 18 32 3 96. இதில் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்ட்டு இருக்கும்போது +12 -12xும் கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்குது 16y -18y இருக்குது. -2y வரும். ஈக்குவல் டு 88 -96 இருக்குது. -8 இருக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2y ஈக்குவல் டு 8. y ஈக்குவல் டு என்ன வரும்? 8/2. 8/2னா 4. ஆன்சர் 4. இந்த y வேல்யூ வந்து 4 கிடச்சிருக்கு. y எடுத்துகிட்டு போய் இதை சப்ஸ்ட் பண்ணுறோம். 3x + 4y ஈக்குவல் டு 22 இருக்குது. இப்போ 3x + 4yக்கு பதிலாக 4 போட்டாச்சு. அப்போ 4 போட்டால் 16. 4 16 22. இப்போது 3x ஈக்குவல் டு 22 -16. 22 6 போச்சுன்னா 22 16 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 6. அப்போ 3x ஈக்குவல் டு 6. அப்போ x ஈக்குவல் டு 6/2 வரும். x ஈக்குவல் டு 6/3 ஈக்குவல் டு 2. இப்போ x வேல்யூ 2, y வேல்யூ 4. 2:4. இதே என்ன சொல்லி பண்ணலாம்? 2:4 சொல்லி பண்ணோம்னா 1:2 வரும். ஸோ ஆன்சர் 1:2. a மற்றும் b எனும் இரு எண்கள் m/n என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. எனில் a மற்றும் b இன் மீப்பு மா எது? இப்படி கொடுத்தா கான்ஸ்டன்ட்னா அது 2 கூட மல்டிப்ளிகேஷன் தான் வரும். a மற்றும் b மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம்னா ab. விக்னேஷ் 2 ஆண்டுக்கு 4% வட்டிவீதத்தில் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயன் 2 ஆண்டுக்கு 6% வட்டிவீதத்தில் கடனாக கொடுக்கிறார். இந்த பரிமாற்றத்தில் இவருக்கு கிடைச்ச லாபம் ஓராண்டுக்கு என்ன கேட்குறாங்க. விக்னேஷ்க்கு 10,000 2 வருஷத்துக்கு 4% வட்டிவீதத்தில் வாங்கி அதே அமௌண்ட்டை 6% வட்டிவீதத்துக்கு 2 ஆண்டுக்கு 100 கொடுக்குறாரு. 2% அதிகமாக லாபம் வச்சு கொடுக்குறாங்க போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ விக்னேஷ் ஒருத்தர் வாங்கியிருப்பார்ல, அவருக்கு என்ன வட்டி தரணும்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்குது விக்னேஷ் அவனுக்கு எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. எஸ்ஐங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த வட்டி தனி வட்டி ஈக்குவல் டு PNR. PNR பிரின்சிபல் அசல், என்னங்கிறது காலம், என்ட்டு ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6/100. அப்போ என்னங்கிறது 2 இந்த இடத்துல வரும். பிங்கிறது அசல் 10,000, என் 2 ஆண்டு, PNR வட்டி வீதம் 4% அடுத்து இங்கே 2 0 மேலே 4 0 இருக்க 2 0 போயிடும். இது மேலே 100 × 2 × 8 இருக்கும். 100 2 4. அப்போ என்ன வரும்?
100 200 200 800. ஸோ விக்னேஷ் எவ்வளோ தரணும்னா 800 ரூபா அவர் வாங்கின இடத்துல கொடுக்கணும். அவர் இன்னொரு இடத்துல வட்டி கொடுத்துருக்காருல, அங்கே எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா அதே 10,000. 10,000 2 வருஷத்துக்கு 6% வட்டி விகிதத்தை கொடுத்துருக்காரு. இவர் 4% வாங்கி 6% வட்டி விகிதத்துக்கு கொடுத்துருக்காரு. அப்படி பார்க்கும்போது 10,000க்கு 2 0 கட்டாயப்போ 100. இப்போ 100 × 2 × 6 6 2 12 2 0 போட்டுக்கலாம். 1200. இவர் வந்து கொடுக்குறது வந்து 1200 இவருக்கு கிடைக்குது. இவர் வாங்கின இடத்துக்கு 800 ரூபா தரணும். இவர் கொடுத்த இடத்துலேருந்து 1200 கிடைக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 400 ரூபா. 2 வருஷம் 400 ரூபா. ஃபஸ்ட்டு வந்து 1 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க. என்னுடைய 2 போட்டோம்னா 200. விக்னேஷ்க்கு வந்து 1 வருஷத்துக்கு லாபம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 100க்கு லாபம் 200. அடுத்த கொஸ்டின் 7 மற்றும் 13 ஆகிய இரு எண்களில் மீப்போவா மீசிமா விகிதம் காண்க. ரெண்டுமே வந்து பகையன் வரும். பகையன் நடந்தாவே அதுக்கு வந்து மீப்போவா வந்து 1 தான். ஸோ அவ்வளோதான், அதிலே ஆன்சர் வந்துருச்சு. மீசியம் பார்க்கும்போது 2 ரமே பெருக்கணும் வரதான் வந்து மீசியம் ஆகுது. 13 ஏன் பெருக்கணும்னா 91. அதான் வந்து 1:91. ஆன்சர் 1:91. இந்த கொஸ்டின் x/y = 2:1 எனில் x² - y² x² + y² என்பது என்ன? நேரத்தை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். x = 2 y = 1 போடணும். x = 2 போட்டோன்னா x², அப்போ 2² மைனஸ் y வேல்யூ வந்து 1 மைனஸ் 1² இது அப்படியே நீங்கள் போட்டு 2² - 1² ஈஸ்ட்டு 2² + 1². ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும், ஒய்க்கு பதிலாக 1. இப்போ 2² வரும் 4 - 1 1² 1 தான் வரும். இங்கே 2² 4 + 1 4 - 1 3 4 + 1 5. ஆன்சர் வந்து 3:5. குமார் 20% தள்ளுபடி ஆகிட்டோன்னு ஒரு ரெயின் கோட்டையை வாங்கி 25 ரூபாய் சேமிக்கிறாங்க. ரெயின் கோட்டை அசல் விலை என்ன? ஸோ ஃபார்முலாரும் வச்சு போனால் டைம் ஆன்சர்லேயே போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். 20% தள்ளுபடி. இப்போ அசல் கேட்டிருக்காங்க. அசல் விலை வந்து 4 ஏதாவது வரும் அசலாக இருக்கும். என்ன படிக்கலாம்னா இப்போ 125 இப்போ 10%ங்கிறது ஒரு புள்ளி தள்ளி வச்சோம்னா 10%. அதாவது டிவைட் பை 10 போட்டோம்னா 125 டிவைட் பை 10 போட்டால் வரும் 12.5ன்னு வரும். இப்போது 125ல் 10% வந்து 12.5 20%னா × 2 பண்ணணுமா? 12 25 ரூபா லாபம் கிடச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. 20%க்கு 25 ரூபா லாபம். அடுத்த நம்பர் போட்டு பார்த்தோம்னா 25 250 இதில் 10% போட்டோம்னா 25 20% 50 ரூபா வரும். ஸோ 50 கிடையாது, 25 தான் இருக்குது. நம்ம அடுத்தது பார்த்தோம்னா 175 இருக்குது. 175ல் 10% 17.5. அப்போ 20% 35ன்னு வரும். 35 கிடையாது, 25 தான் இருக்குது. இங்கே பார்க்கும் 150 அதில் 10% 15 20% பார்க்கும்போது 30ன்னு வரும் இதுக்கு. ஸோ அது 30ம் ஆன்சரில் கிடையாது. இப்போ ஆன்சரில் 25 தான் இருக்குது. 25னா 20% 25 வரணும். இப்போ 125ல் 10% 12.5 10% 12.5 20% 12 பண்ணுறையும் 25. ஸோ அப்போ 20% 25 ஆன்சர் ஏ 125. ஒரு புத்திசாலி மனிதர் மூட்டைக்கு 30 மாம்பழங்களை 30 மாதங்களை தான் 3 மூட்டை எடுத்து செல்கிறார். ஒவ்வொரு சுங்க சாவடி தாண்டும் போதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தரணும். 30 சுங்க சாவடி தாண்டும் போது அவனிடம் எத்தனை மாம்பழம் இருக்கும்? கொஷின். ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 இருக்குது. 30 ஒவ்வொரு சுங்க சாவடிக்கும் ஒன்று கொடுப்பாரு. 10வது சுங்க சாவடி தாண்டும் போது இதில் 20 இருக்கும், இதில் 20 இருக்கும், இதில் 20 இருக்கும், மொத்தம் 60 இருக்கும். 60 என்ன பண்ணுறாருன்னா இந்த 20 எடுத்துகிட்டு போயிட்டு இதில் 10 இதில் 10 போட்டுவார். அப்போ மொத்தம் இருக்கும் இங்கே ஒரு 30 இங்கே ஒரு 30 60 தான் இருக்கும். பட் 2 மூட்டை தான் இருக்கும். ஸோ 10வது சுங்க சாவடி தாண்டும் போது
60 இருக்கும். அது இங்கே ஒரு 30, இன்னொரு 30 இருக்கும். 2 மூட்டை இருக்கும். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஒன்றா கொடுத்துட்டு போகிறார். ஒவ்வொரு 11 சுங்க சைட்லேருந்து ஒன்று ஒன்றா. அப்போ என்ன வரும்? 2 தான் கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து மூட்டைக்கு வந்துட்டு 3 மாம்பழம் கொடுத்துட்ருப்பார். இப்போ வந்து 2 மூட்டை தான் இருக்கிறதுனால 2 மாம்பழம் தான் கொடுக்குறாரு. அதை கொடுத்துருப்போன்னா 15வது சுங்க சாவடி, அது இங்கேருந்து 15, மேலே போய் 25 வரும். இந்த 2 மூட்டைக்கு இங்கே 2, அடுத்து 2 2 2 போகும்போது 15வது சுங்க சாவடி போகும்போது திரும்ப 30, 15 2 30 மாம்பழம் கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த 60ல் 30 போனால் மிச்சம் 30 இருக்கும். அப்போ மிச்சம் 30 வந்து இதில் ஒரு 30, இங்கே ஒரு 30 இருக்கும். இதில் ஒரு 15 கொடுத்துருப்பார், இதில் ஒரு 15 கொடுத்துருவார். ஏன்னா மூட்டைக்கு ஒன்று கொடுக்கணும்ல. இப்போ என்ன இருக்கும்? மீதி 30 இருக்கும். இந்த 30ஐயும் அந்த 15 சேர்த்து ஒரே மூட்டையில் போட்டுருவார். அப்புறம் அவர் முதல் 10 சுங்க சாவடி தாண்டும்போது மூட்டைக்கு 1ன்னு சொல்லிட்டு 3 மூட்டைக்கு 30 கொடுத்துருப்பாரு. அதுக்கு அடுத்து 15 சுங்க சாவடி தாண்டும்போது ஒரு மூட்டைக்கு 1ன்ட்டு எத்தனை இருக்கும்? 2 மூட்டை வச்சுருப்பார். அப்போது 15 சுங்க சாவடினா 15 2 30. 20வது சுங்க சாவடி தாண்டும் போது அவர்கிட்ட 60 மாம்பழம் காலியாக இருக்கும். மிச்சம் இருக்கிறது 30 இருக்கும். அந்த 30ஐயும் ஒரு மூட்டையில் போட்டுருவார். 25 சுங்க சாவடியில் அவர்கிட்ட 30 இருக்கும். 26க்கு ஒரு மூட்டை தான் இருக்கனால 1 கொடுத்துருவார். இந்த 27க்கு 1, 28க்கு 1, 29க்கு 1, 30க்கு 30 சுங்க தானே 1. அப்போ 30லேருந்து 1 கழியும். 1 2 3 4 5, 30லேருந்து 5 கழிச்சோம்னா 25. அதுதான் ஆன்சர். ஸோ அவர் வந்து கடைசியாக 25 மாம்பழத்தை எடுத்துகிட்டு போவார். மீதி இருக்க மாம்பழம் வந்து இன்றைக்கி 25. 24 மீட்டர் நீளம், 12 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள அறையில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பி நீளம். சரி, என்னென்னா இப்படி ஒரு ரூம் இருக்கும். ரூமில் இருக்கிற மிகப்பெரிய டயகோனல் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஏதாவது இந்த எண்டுக்கும் இதுக்கும் உள்ள தூரம் இதுக்கு கிடையாது. இந்த வேல்யூ இதுக்கு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பித்தாஸ் தேற்றப்பட்டு கண்டுபிடிச்சிடலாம். பட் இது வந்து 3 டைமென்ஷன். அதுக்கு என்ன ஃபார்முலானா L² + B² + H². ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எல்லாத்துக்கும். அதான் வந்து ஆன்சர், டயகோனல் வேல்யூ. நீளம் 24 L, அதுக்கடுத்து B பிரெத்து அகலம் 18, H ஹைட்டு மீட்டர் 16 மீட்டர் உயரம். ஃபார்முலா என்னென்னா டயகோனல் ஈக்குவல் டு √L² + B² + H². இதில் L²ங்கிறது 24 ஸ்கொயர், 24 ஸ்கொயரு 576 ப்ளஸ் B²ங்கிறது 18, 18 ஸ்கொயர் 18 18 324 ப்ளஸ் H² 16, 16 × 16 256. இந்த 576 324 250 எல்லாத்தையும் கூட்டினோம்னா 1156 வருது. அது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுத்தோம்னா 34. அது ஆன்சர். 34 மீட்டர் தான் ஆன்சர். 1156 ஸ்கொயர் ரூட் ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து கடைசி நம்பர் என்னென்னு பார்க்கணும். 6ன்னு இருக்குது. 6க்கு எதுக்கு 6ன்னு பார்த்தோம்னா 4 16 4 ஸ்கொயருக்கு 6 வரும். அதுக்கடுத்து 6 ஸ்கொயருக்கு 6 வரும். வேறு எதுக்குமே லாஸ்ட் டைம் 6 வராது. 1 ஸ்கொயருக்கு 1 வரும், 2 ஸ்கொயருக்கு 4 வரும், 3 ஸ்கொயர் 9 வரும், 4 ஸ்கொயர் 4, 5 ஸ்கொயருக்கு 5 தான் வரும், 6 ஸ்கொயருக்கு 6 வரும், 7 ஸ்கொயருக்கு 7 49 வரும், 8 ஸ்கொயருக்கு 4 வரும், 9 ஸ்கொயருக்கு 1 வரும், 10 ஸ்கொயர் 0 வரும். இதை பார்க்கும்போது 56. அப்போ ஒன்று லாஸ்ட் டிஜிட் வந்து ஒன்று 4 இருக்கும், இல்லை 6 இருக்கும். அதுக்கடுத்து 2 டிஜிட் பார்க்கணும். நம்ம 11 இருக்குது. 11 பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. இப்போ 11 தாண்டி போயிடுது. இப்போ 6 வந்து 11 தாண்டி போயிருந்ததில் அப்போ என்ன வரும்னா அதுக்குள்ளே இருக்கிறது 3 ஸ்கொயர் இருக்குது. ஏற்கனவே லாஸ்ட் டிஜிட்டு ஒன்று 4 இருக்கும், இல்லை வந்து 6 இருக்கும் பார்த்துருக்கோம்.
அப்போ 3 ஒன்று 34 36 இருக்கும். 34 36 எப்படி கண்டுபிடிக்குதுன்னா இது சென்டர் எடுத்துக்கலாம். சென்டருங்கிறது 35 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும், 3க்கு அடுத்த நம்பர் வந்து 4. இப்போ 4 இன்ட்டு அந்த ஸ்கொயர் பார்த்தோம்னா இது 3 இன்ட்டு 4 எவ்வளோ, முன்னாங்க 12. 3 இன்ட்டு 4 எவ்வளோ, முன்னாங்க 12. இதில் 5 25 அப்படியே போட்டுக்கணும். 35 ஸ்கொயர் பண்ணோம்னா 3க்கு அடுத்த நம்பர் வந்து 4, இதுக்கு அடுத்த நம்பர் 4. அப்போ 3 நாளையும் பிரிக்கணும். முன்னாங்க 12, 5 ஸ்கொயரு 25, 1225 இருக்கும். இப்போ 1225ங்கிறது என்ன அனுப்பிக்கணும், 1156. இதோட கம்மியாக இருந்தால் 2 ஆப்ஷன் இருக்குது, 34 இருக்குது, 36 இருக்குது. ஸோ 35 ஸ்கொயர் வந்து இந்த வேல்யூ. இப்போ இது என்ன இருக்கும், இதை விட கம்மியாக இருக்குது. அப்போ 34ங்கிறது தான் ஆன்சர். இரண்டு எண்களில் மெய்சியமானது மீப்பேக்காவின் 6 மடங்கு. மீப்பேக்கா 12னா ஒவ்வொரு எண் 36. இன்னொரு எண் என்ன, ஸோ ஈஸியாக சொன்னது மெய்சிமா ஈக்குவல் டு மீப்பேக்கா 6 மடங்கு. அப்போ 6 மீப்பேக்கா, மெய்சிமா ஈக்குவல் 6 டைம்ஸ் ஆஃப் மீப்பேக்கா. மீப்பேக்கா வெளியே 6 கொடுத்துருக்காங்க. 6 பண்ணி 72. மெய்சிமா வெளியே 72, மீப்பேக்காவோட வெளியே வந்து 12. இது 72, மீப்பேக்கா வந்து 12 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம், 2 எண்களோட பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அதில் மீப்பேக்கா எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப், அது மீப்பேக்கா இன்ட்டு மீசிமா அது பார்த்துருக்கோம். இப்போ மீசிமா வேல்யூ நமக்கு தெரியும் 72, மீப்பேக்கா வேல்யூ 12. எக்ஸ் வேல்யூ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு வேல்யூ வந்து 36. இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னா 1 12 12, 3 12 31 கட் பண்ணலாம். 1 3 3 அடிச்சோம்னா 7 3 6, மிச்சம் இருக்குது 1 இருக்கும் 12. பண்ணோம்னா முன்னாங்க 12. ஒய் வர வேல்யூ 24. ஆன்சர் 24. அசல் தொகை 10,000 15 வருஷத்தில் 15% ஆண்டு வட்டிக்கு 3 ஆண்டுக்கு கிடைக்கும். கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கு வித்தியாசம்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த தனி வட்டி கூட்டு வித்தியாசம் பார்த்து ஃபார்முலா இருக்குது, எல்லாம் தனித்தனியாக போட தேவையில்ல. ஃபார்முலா 3 வருஷத்துக்குன்னா D3 போட்டுட்டு PR ஸ்கொயர் இன்ட்டு R+3. பிங்கிறது தெரியும் நமக்கு, பிரின்சிபல் ஆசிரியர். ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15, அது எதாவது திரும்ப 6 வருது. பார்த்தோம்னா பி 10,000, ஆறுங்கிறது 5%. 5% 100க்கு 15 வரும். அப்போ 15 இங்கே ஸ்கொயருக்கு 2 தடவை போட்டிருக்கேன். 15/100 இன்ட்டு 15/100. அதுக்கடுத்து இன்ட்டு R+3, அகைன் என்ன வரும், 6 வரும். அப்போ 15/100 +3, இந்த இடத்துல +3 இருக்குது. சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா இங்கே 100 இங்கே 100, 4 0 இருக்குது, 4 0 கேன்சல் ஆகிடும், 4 0 கேன்சல் ஆகிடும். 15 × 15 225. இங்கே என்ன இருக்குது மிச்சம், 15/100 +3 இருக்குது. எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா இதில் இதையும் பெருக்கிக்கணும், இதை கூட்டணும். அப்போ இதையும் பெருக்கணும்னா 100 × 3 300 +15 கூட்டினா 315/100ன்னு வரும். 315/100. அப்போ 225 × 315/100. 225யும் 315யும் பெருக்கணும்னா 70,875 கிடைக்குது. அதோட இப்போ 100ங்கிறது 2 சதவீதம் புள்ளி வச்சிடணும். இப்போ 178.75. ஆன்சர் இதுதான் 178.75. 3 வருஷத்துக்கு 10,000 15,000 தனி வட்டி கூட்டுகள் வித்தியாசம் பார்த்தோம்னா 708.75 பைசா. ஒரு 2,006% வட்டிக்கு தனி வட்டிக்கு கடன் வாங்குறாரு. ஓராண்டு முடிவில் 1000 கொடுத்துட்றாரு. அவரை கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுசாக கொடுக்கறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படி கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அப்போ 2,000 வாங்கி 6% வாங்குறாரு. ஒரு வருஷம் முடியும் போது அசலில் பாதி கொடுத்துட்டாரு, 1000 கொடுத்துருவாரு. மிச்சம் 1000 தான் அடுத்த வருஷத்துக்கான வட்டி வரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தனி வட்டிக்கான ஃபார்முலா S = P/100. பிங்கிறது 2000, என்னங்கிறது ஒரு வருஷம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் 2000, அடுத்த வருஷத்துக்கு வந்து 1000 திருப்பி கொடுத்தாரு. ஒரு வருஷத்துக்கு தான் போடணும். இந்த R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, R வந்து R
100 ரெண்டாயிரத்துக்கு 3 ஜீரோ 2 ஜீரோ கட் கீழே 100 சரி 20 × 6 120 2 × 6 12 3 ஜீரோ போட்டுக்கணும் 120 இப்போ முதல் வருஷத்துக்கு ஒரு 120 ரூபா வட்டி கொடுக்கணும். ரெண்டாவது வருஷத்துக்கு பார்க்கும்போது இதில் 1000 ரூபா திருப்பி கொடுத்துறாரு. அப்போ என்ன பண்ணால் மிச்சம் 1000 ரூபா தான் இருக்கும். 1000க்கு மட்டும் வட்டி போடணும். அப்போ 1000 × 1 ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு வட்டி வந்து 6% /100 2 ஜீரோ இருக்கும். 1000 ரூபாய்க்கு 3 ஜீரோ இருக்கும். 2 ஜீரோ கட்டினது மிச்சம் இருக்கும். 10 × 6 இருக்கும் 60. ரெண்டாவது வருஷத்துக்கு 60 ரூபா வட்டி தராரு. மொத்த எவ்வளோ பார்த்தோம்னா முதல் வருஷத்துக்கு 2000 ரூபாயை வாங்கி 1000 ரூபா கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ முதல் வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ தரணும்னா 120 ரூபா தரணும். ரெண்டாவது வருஷத்துக்கு 1000 ரூபாய் மட்டும் தான் கையில் இருக்குது. அசலில் 1000 ரூபா கொடுத்துட்டாரு. மிச்சம் 1000 ரூபா மட்டும் தான் தரணும். அந்த 1000 ரூபாய்க்கு வட்டி பார்த்தோம்னா 60 ரூபா. அப்போ மொத்தம் எவ்வளோன்னா முதல் வருஷத்துக்கு 120 ரூபா வட்டி, ரெண்டாவது வருஷத்துக்கு 60 ரூபா வட்டி, அசல் ஒரு 1000 ரூபா. அப்போ 1000 + 120 1120 + 60 1180 இதுதான் விடை. ஸோ ரெண்டாவது வருஷத்து முடிவில் வந்து அவர் மொத்தம் கொடுக்க வேண்டிய தொகை பார்த்தோம்னா 1180. அடுத்த கொஸ்டின் 1³ + 2³ + 3³ அப்படியே போயிட்டு இருக்கும்போது k³ = 72900 அப்படின்னா 1 + 2 + 3 அப்படியே போயிட்டு இருக்கும்போது k-இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா இருக்குது. இந்த கூடுதல் பார்த்தோம்னா இப்போ n × n + 1/2 இதே மாதிரி வரும். 1 + 2 + 3 + இப்படி போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி வரலாம். அதேமாதிரி இதை பவரில் க்யூப் வந்து அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம்னா n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும் இந்த ஃபார்முலா. அப்போ வெறுமனே இருந்துச்சுன்னா அதை வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா n × n + 1/2. இதே பவரில் க்யூப் இருந்துச்சுன்னா இங்கே ஃபார்முலா ஸ்கொயர் வரும். அப்போ என்னது இந்த வேல்யூ n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் ரெண்டு காமனாக என்ன இருக்குது? n × n + 1 காமனாக இருக்குது. n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் = இந்த வேல்யூனா இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் என்ன வரும்? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் = 72900 அப்படி போட்டிருப்பாங்க. இப்போ இது என்ன வரும்? நமக்கு n × n + 1/2 தான் வரும். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் n × n + 1/2 கிடச்சிரும். இது ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் கட் ஆகிடும். 72900க்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தோம்னா 270 கிடைக்கும். 27 × 27 729. 27 ஸ்கொயர் பார்த்தோம்னா 729 கிடைக்கும். ஸ்கொயர்னால இப்போ 2 ஜீரோ போட்டுக்கலாம். இப்போ 270 ஸ்கொயர் = 72900. இப்போ ஆன்சர் 270. 2 3 5 9 x 33 y டோட்டல் x + y மதிப்பு என்ன கேட்டிருக்காங்க. அப்படியே ரெண்டும் ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. அந்த வேல்யூ அப்படியே டபுள் ஆகிட்டே போகுது. 2க்கும் 3க்குள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா 1, 3க்கு 5க்குள்ள வித்தியாசம் 2, 5க்கு 9க்குள்ள வித்தியாசம் 4. அப்படியே என்ன வரும்? இது டபுள் ஆகுது, இது டபுள் ஆகிடுது. அப்போ வந்து 4 + 8 அதுக்கடுத்து என்ன வரும்? இது 4 டபுள்னா 8 வருதா? இப்போ 9 8யும் கூட்டினா 9 + 8 கூட்டினா வரும் 17. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 17. அதுக்கடுத்து 8 டபுள்னா வரும் 16. 17 16 கூட்டினா வருது பார்த்துக்கிறோம். 6 12 13 33. அப்போ வந்து இது கரெக்டு தான் 33. இந்த மெத்தட் கரெக்டு தான். அடுத்த ஸ்டெப்பில் 16 × 2 போட்டோம் 32. இப்போ இந்த 33யும் 32யும் கூட்டணும். கூட்டினா 65. 65 தான் வந்து ஒய் வேல்யூ. கொஸ்டின் வந்து x + y கேட்டிருக்காங்க. x 17 y 65 ரெண்டையும் கூட்டினோம்னா 82. ஸோ த ஆன்சர் 82. லாஸ்ட் கொஸ்டின் az by cx அப்படியே போயிட்டு yb za இவர் எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்து அதாவது பபல்ஸ் அதில் இடது புறத்துக்கு அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே போய் இப்போ ஏபிசிடி எழுதிட்டே போகிறாங்க. ஏபிசி எழுதி போகும்போது இங்கேருந்து திரும்ப ஏபிசி ரிவர்ஸில் எழுதிட்டே வராங்க. அதேமாதிரி பபல்ஸு பக்கத்தில் இப்போ ஏன்னா ஏக்கு ரைட் சைடு பி வருது, இங்கே இசட் வருது. ஏக்கு ரைட் சைடு இசட் வருது. இங்கே பார்த்தோம்னா ஏக்கு லெஃப்ட் சைடு ஒரு இசட் வருதா. கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா
எழுதும்போது உயிரெழுத்துக்கு இடது பக்கத்தில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் லெஃப்ட் சைடில் உயிரெழுத்து இல்லாததுன்னா இப்போ இசட்டுக்கு பக்கம் ஏக்கு பக்கத்தில் திரும்ப ஏஐ ஐஓயோ வரக்கூடாது அதேமாதிரி எழுத்து எத்தனை எழுத்துன்னு கேட்டிருக்காங்க. வேறு மாதிரி ஈஸியாக எழுதிக்க பார்த்தோன்னா எழுதிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெட்டில் எழுதிருக்கு எல்லாமே இங்கே எழுதிருக்கு ஏபிசி இசட்டில் எழுதிருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது ப்ளூ இருக்குது ரிவர்ஸில் எழுதிருக்கு இசட்லேருந்து இந்த பக்கம் ரெட்லேருந்து இங்கேருந்து ஏபிசிடி ப்ளூ இருக்குது இங்கேருந்து ஏபிசிடி. கொஷின் என்ன வவ்வல்ஸுக்கு லெஃப்ட் சைடே இருக்கிற எழுத்து என்ன எழுத்து அது வவ்வலில் இருக்கக்கூடாது அதான் கொஷின். இங்கே பார்க்கும்போது ஏ வவ்வல்ஸ் தான் அதுக்கு லெஃப்ட் சைடு எழுத்தே கிடையாது ஸோ அதில் வராது. அடுத்து இங்கே வந்து ஏஇ வருமா ஈக்கு லெஃப்ட் சைடு டபிள்யூ இருக்குது ஏஇஐன்னு வரும் ஐக்கு லெஃப்ட் சைடு எஸ் இருக்குது ஓக்கு லெஃப்ட் சைடு எம் இருக்குது யூக்கு லெஃப்ட் சைடு ஜி இருக்குது. ஸோ இந்த ரெட்டில் இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது 4 எழுத்து கிடைக்கிது. இந்த ரிவர்ஸ் ரெண்டு எழுத்து இருக்கிறதுல பார்த்தலாம் ஏக்கு லெஃப்ட் சைடு இசட் இருக்குது ஏக்கு லெஃப்ட் சைடு இசட் இருக்குது ஈக்கு லெஃப்ட் சைடு வி இருக்குது ஏஇஐ ஐக்கு லெஃப்ட் சைடு ஆர் இருக்குது ஓக்கு லெஃப்ட் சைடு எம் இருக்குது இங்கே இருக்குது ஓக்கு லெஃப்ட் சைடு எல் இருக்குது யூக்கு லெஃப்ட் சைடு எஃப் இருக்குது. இப்போ டோட்டலில் பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ ஏபிசியில் ரைட்டு லெஃப்ட் டு ரைட் எழுதும்போது வவ்வல்ஸுக்கு லெஃப்ட் சைடு வவ்வல் இல்லாத எழுத்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 9. ஸோ த ஆன்சர் இஸ் 9. Thank you.